அனைவருக்கும் வணக்கம். நான் ரேவதி. முட்டாள்தனமாக யோசித்து முடிவு பண்ணுற குருவும் சீடர்களால் ஏற்படுற பண இழப்பை பற்றி தான் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். குருவும் சீடர்களும் எப்பவும் போல் காணிக்கை வாங்குவதற்காக தங்களோட பயணத்தை தொடர்றாங்க. அந்த மாதிரி அவங்க பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது அதிகப்படியான வெயிலால் ரொம்பவும் களைப்படைஞ்சு போயிடுறாங்க. களைப்படைஞ்ச அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது வழியில் ஒரு பெரிய தோட்டம் தெரியுது. அங்கே ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மரத்தடியில் எல்லாரும் உட்காந்து ஓய்வெடுத்துட்டு இருந்தாங்க. அந்த தோட்டத்தை ஒட்டி ஒரு ஐயனார் கோயில் இருந்துச்சு. அங்கே நேர்த்திக்கடனுக்காக ஒரு சிலர் மண்ணால் ஆன குதிரைகளை வண்ணங்கள் எல்லாம் பூசி நிறுத்தி வச்சிருந்தாங்க. சீடர்களில் முட்டாள் மட்டும் கை கால் கழுவுவதற்காக பக்கத்தில் இருந்த ஏரிக்கு போலான்னு அவன் போகிறான். அந்த ஏரி தண்ணியில் அந்த மண் குதிரையோட உருவம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த சீடனுக்கு இது மண் குதிரையோட நிழலா இல்லை உயிரோடு இருக்க குதிரையா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்துச்சு. அவனோட சந்தேகத்தை தீர்க்கிற மாதிரி அந்த நேரத்தில் லேசான காற்று ஒன்று வீசுச்சு. அந்த காற்றுனால தண்ணியில் இருக்க குதிரையோட உருவம் அசைஞ்சு நெளிஞ்சது. அதை பார்த்த முட்டாள் சீடன் கரையில் இருந்த மண் குதிரையை பார்த்தான். அது எந்தவித அசைவும் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நம்ம தண்ணியில் பார்த்துட்டு இருக்கிறது உயிருள்ள குதிரை அப்படின்னு சொல்லி அந்த சீடன் யோசிக்கிறான். அதை உறுதியும் செய்வதற்காக ஒரு கல்லை தூக்கி தண்ணியில் எறிகிறான். அது மறுபடியும் அசைஞ்சு நெளிஞ்சிச்சு. அதாவது அந்த உருவம் அசைஞ்சு நெளிஞ்சிச்சு. ஏரியில் இருக்கிறது உண்மையான குதிரை அப்படின்னு சொல்லி அந்த முட்டாள் சீடன் நம்புகிறான். அதனால் ஏரியில் இறங்கவும் பயந்து கை கால்களை கழுவாமலே பரமார்த்த குருக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறான். இந்த முட்டாள் சீடன் சொன்னதை கேட்டு குருவும் மற்ற சீடர்களும் ஆச்சரியப்பட்டு ஏரியை நோக்கி வராங்க. முட்டாள் சொன்ன மாதிரி ஏரிக்குள்ள குதிரையோட உருவம் தெரியறத மற்ற சீடர்களும் பரமார்த்த குருவும் பார்க்குறாங்க. இதில் இருக்க குதிரையை எப்படியாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு முடிவு பண்ணுறாங்க. சீடர்களில் ஒருவனான மூடன் கொல்லுனா குதிரைக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கொல்லை கொண்டு வந்து கரையில் வச்சா கொல்லை சாப்பிட்றதுக்காக குதிரை கண்டிப்பாக கரைக்கு வரும் அப்படின்னு ஒரு யோசனையை சொல்கிறான். அடுத்து மடையன் பசுமையான புல்லை பறிச்சுட்டு வந்து தண்ணிக்கு மேலே காட்டுனா அதை சாப்பிட்றதுக்காக குதிரை தாவி ஓடி வரும். அப்போ எளிமையாக நாம் அதை பிடிச்சிடலாம் அப்படின்ற யோசனையை மடையன் சொல்கிறான். அடுத்தபடியாக மட்டி ஒரு யோசனையை சொல்கிறான். குதிரை கணக்கிற மாதிரி கரையிலிருந்து கணச்சா அந்த ஓசையை கேட்டு குதிரை கண்டிப்பாக கரைக்கு வந்துடும். அப்போ நம்ம அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு மட்டி சொல்கிறான். கடைசியாக பேயன் ஒரு எரும மாட்டை ஏரியில் இறக்கி விட்டா கலக்கு கலக்குன்னு நாலா பக்கமும் கலக்கி விடும். கலக்கிய சேத்து தண்ணியில் இருக்க பிடிக்காம குதிரை கரைக்கு மேலே கண்டிப்பாக வந்துடும். அந்த சமயத்தில் சுலபமாக பிடிச்சிடலாம் அப்படின்ற யோசனையை பேயன் சொல்கிறான். இந்த 4 சீடர்கள் சொல்லிய யோசனையும் முட்டாளுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால அவனே ஒரு யோசனையை சொல்கிறான். தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி தண்ணீரில் இருக்க குதிரையை தூண்டில் போட்டு பிடிச்சிடலாம் அப்படின்னு முட்டாள் ஒரு யோசனையை சொல்கிறான். முட்டாள் சீடனோட யோசனையை பரமார்த்த குருவும் மற்ற 4 சீடர்களும் ஏற்றுக்கிட்டாங்க. குதிரையை பிடிக்கிறதுக்கு இப்போ தூண்டிலுக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் முட்டாளுக்கு இன்னொரு யோசனை வருது. குருவோட தலைப்பாகையை கயிறாகவும் அதோட முனையில் குதிரையை பிடிக்கிறதுக்காக கதிர் அரிவாலை கட்டுறான். தூண்டில்ல உணவு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்த கட்டு சோத்தை கதிர் அரிவாலோட முனையில் கட்டுறாங்க. இதை குதிரையோட உருவம் தெரிஞ்ச இடத்துல தண்ணியில் போடுறாங்க. இவங்க தூண்டில் தண்ணியில் போட்டதும் மறுபடியும் அந்த குதிரையோட நிழல் உருவம் அசைஞ்சு நெளிஞ்சிச்சு. கொஞ்ச நேரத்திலேயே ஏரியில் இருக்க மீன்கள் எல்லாம் அந்த கட்டு சோத்தை கொத்தி கொத்தி திங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கயிறாக போட்ட தலைப்பாகை துணி அசைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. துணி அசைஞ்சதுனால தூண்டில்ல குதிரை மாட்டி இருக்குன்னு சொல்லி குருவும் சீடர்களும் தூண்டில வேக வேகமாக இழுத்தாங்க.
அப்போ கதிர் அருவாள்ல இருந்து சோத்து மூட்டை தனியா போயிடுச்சு. அந்த கதிர் அரிவாளும் ஏரியில் உள்ள கோரைப்புல்ல வசமாக மாட்டிக்கிச்சு. குதிரை சிக்கி கொண்டதுனால தான் எளிதாக வரமாட்டேங்குதுன்னு சொல்லி எல்லாரும் தங்களுடைய பலத்தை ஒன்றா சேர்த்து வேகமாக இழுக்கிறாங்க. குருவோட தலைப்பாகை துணி ரொம்பவும் பழைய துணியாக இருந்ததால் அது சட்டுன்னு அருந்து போயிடுச்சு. அந்த துணி அருந்ததால் குருவும் சீடர்களும் எவ்வளவு பலமாக இழுத்தாங்களோ அதே வேகத்தில் தரையில் மல்லாக்கா போய் விழுந்துட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த வழியாக போயிட்டு இருந்த வழிப்போக்கன் எல்லாரும் ஏன் ஒரே சமயத்தில் இப்படி தரையில் விழுந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். குருவும் சீடர்களும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அந்த வழிப்போக்கன் கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட வழிப்போக்கனுக்கு அந்த நிகழ்ச்சியோட உண்மை நிலையை சொல்லணும்னு தோணுச்சு. அவன் தன்னோட கையில் இருந்த போர்வையால் அந்த கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மண் குதிரையை மறைச்சான். அப்போ பார்த்தா தண்ணியில் தெரிஞ்ச குதிரையும் மறைஞ்சிடுச்சு. அப்போ தான் அந்த சீடர்களுக்கும் குருவுக்கும் புரியுது, நம்ம உயிரோடு இருக்குன்னு நினச்ச குதிரை மண் குதிரையோட நிழல் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு புரிய வருது. சீடர்கள் வழிப்போக்கன் கிட்ட, எங்கள் குருவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அவர் பயணம் பண்ணுறதுக்கு ஒரு குதிரை ஒன்று வேணும், குதிரை வாங்குறதுக்கும் எங்ககிட்ட போதிய பணம் இல்லாததால் இந்த மாதிரி ஒரு யோசனை எங்களுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி தங்களோட மனக்கவலையை வழிப்போக்கன் கிட்ட சொல்கிறாங்க. சீடன் சொன்னதை கேட்ட வழிப்போக்கனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவனோட வீட்டில் ஒரு வயசான நொண்டி குதிரை ஒன்று இருந்துச்சு. அது எதுக்குமே உதவாமல் இருந்துச்சு. அதுக்கு தினமும் தீனி வேற போட வேண்டியதாக இருந்துச்சு. இதை எப்படியாவது இவங்க கிட்ட தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தான். வழிப்போக்கன் குருவையும் சீடர்களையும் தன்னுடைய ஊருக்கு அழைச்சிட்டு போகிறான். அவங்களுக்கு நல்லபடியாக விருந்தும் அளிக்கிறான். பரமார்த்த குருவும் சீடர்களும் வந்திருக்கிற செய்தியை கேட்ட பொதுமக்கள் அவங்கள வந்து வணங்கி காணிக்கையும் கொடுத்துட்டு போகிறாங்க. வழிப்போக்கன் காலையிலேயே தோட்டத்துக்கு போய் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த அந்த நொண்டி குதிரையை பிடிச்சிட்டு வந்து சீடர்கள்கிட்ட அவன் சொன்னபடி ஒப்படைக்கிறான். ஆனால் அந்த குதிரையோ ரொம்பவும் வயசானது, கண்ணும் தெரியாது, ஒரு காதும் கேட்காது, முழங்கால்களில் ஒரு கால் நொண்டியாக இருக்குது. இதை எதுவுமே தெரிஞ்சுக்காத குருவும் சீடர்களும் சவாரி செய்கிறதுக்கு எப்படியோ ஒரு குதிரை கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷமாக அந்த அன்பளிப்பை ஏற்றுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நொண்டி குதிரையில் பயணம் செஞ்சுக்கிட்டு மெதுவாக அடுத்த ஊரோட எல்லையை அடைஞ்சாங்க குருவும் சீடர்களும். அந்த எல்லையில் வரி வசூல் நடந்துட்டு இருந்துச்சு. வரி வசூல் செய்கிறவன் இந்த குதிரைக்கு வரியாக 5 காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறத கேட்ட குருவும் சீடர்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த குதிரையே நொண்டி குதிரை, இதையும் ஒருத்தர் அன்பளிப்பாக தான் கொடுத்தாரு, இதுக்கு வரி வசூலிப்பது நியாயமா அப்படின்னு குரு கேட்குறாரு. நியாயம் பேசுறதுக்கு இது நேரம் இல்லை, இன்னும் பல பேர்கிட்ட வரி வசூல் செய்யணும், நேரத்தை வீணாக்காம உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வரி வசூல் செய்கிறவன் சொல்கிறான். பல வாக்குவாதங்கள் நடந்ததுக்கப்புறம் அவன் விடாப்பிடியாக குரு கிட்டையும் சீடர்கள்கிட்ட இருந்து 5 காசுகளை வசூல் பண்ணுறான். 5 காசுக்கு கூட விலை போகாத இந்த நொண்டி குதிரைக்கு அநியாயமாக 5 காசை வசூல் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி குருவும் சீடர்களும் புலம்பிட்டு இருந்தாங்க. குருவும் சீடர்களும் அந்த எல்லையை கடந்து கிராமத்துக்குள்ளே நுழையிறாங்க. அன்னைக்கு இரவு அந்த கிராமத்திலேயே குருவும் சீடர்களும் தங்குறாங்க. அந்த நொண்டி குதிரையை கட்டி போடாமல் பக்கத்திலேயே மேய விடுறாங்க சீடர்கள். சீடர்கள் அலைச்சல்னால அயர்ந்து தூங்கிடுறாங்க. அந்த குதிரை மேய்ஞ்சிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்கு போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் பயணத்தை தொடரலான்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க. குரு, குதிரையை அழைச்சிட்டு வாங்க, இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் சீடர்களுக்கு யோசனை வருது. இரவு மேய விட்ட குதிரையை காணமே அப்படின்னு சொல்லி சீடர்கள் குதிரையை 4 பக்கமும் தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக குதிரையை ஒரு தோட்டத்தில் கட்டி போட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தோட்டக்காரன்கிட்ட போய் பேசுகிறாங்க அந்த சீடர்கள். ஏன் எங்களோட குதிரையை கட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சீடர்கள் கேட்கவே, கஷ்டப்பட்டு உழைச்சி பயிரிட்ட பசுமையான பயிர்களை இந்த குதிரை இரவு முழுவதும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுச்சு,
அதனால் எனக்கு நஷ்ட ஈடு கொடுத்தாதான் இந்த குதிரையை விடுவேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்போட தோட்டக்காரன் சொல்கிறாரு. சீடர்களும் குருவும் கிராம அதிகாரிகிட்ட போய் முறையிடுறாங்க. கிராம அதிகாரியும் தோட்டத்துக்குள்ளே போய் பார்த்துட்டு, குதிரையை நீங்கள் இரவு கட்டி போடாதது உங்களோட தப்பு தான், நஷ்ட ஈடா தோட்டக்காரனுக்கு 10 காசுகள் கட்டாயம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கிராம அதிகாரி அவரோட உத்தரவை போடுறாரு. பரமார்த்த குருவும் முணங்கிக்கிட்டே அவரோட தீர்ப்புப்படி 10 காசுகளை பையிலிருந்து எடுத்து தோட்டக்காரன்கிட்ட கொடுத்தாரு. தோட்டக்காரனும் அந்த காசை வாங்கிட்டு அந்த நொண்டி குதிரையை அவிழ்த்து விடுறான். குருவும் சீடர்களும் இப்போ பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. குரு சீடர்கள்கிட்ட, இந்த நொண்டி குதிரையால் ஏகப்பட்ட பண கஷ்டம், அது மட்டுமா மன கஷ்டமும் தான் ஏற்பட்டிருக்கு, இந்த குதிரையால் அதிகமான துன்பம்தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சீடர்கள்கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அந்த வழியாக போன ஒரு மந்திரவாதியோட காதுகளில் குருவோட வார்த்தைகள் விழுந்துச்சு. இதை கேட்ட மந்திரவாதி, இவங்க மன கஷ்டத்தில் இருக்காங்க, நம்ம எது சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி பணத்தை பறிக்க ஒரு திட்டத்தை போடுறான். மந்திரவாதி குருக்கிட்ட வந்து, குதிரைக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டங்களை கொடுக்குது, அது பிடிச்சிருக்க பேயை விரட்டுனா உங்களோட இந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் போயிடும், இந்த பேயை என்னோட மந்திர சக்திகளை கொண்டு நான் கட்டாயம் விரட்டிடுவேன், எனக்கு ஒரு 10 காசுகள் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறான் அந்த மந்திரவாதி. மந்திரவாதி சொன்னதை குருவும் சீடர்களும் ஏற்றுக்கிட்டாங்க. எப்படியோ பேயை விரட்டுனா போதும், எங்களுக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவன் கேட்டபடியே 10 காசையும் அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த மந்திரவாதி ஏதோ சில வார்த்தைகளை மந்திரம்னு சொல்லி உளறிட்டு கடைசியாக வேப்பலைய குதிரையின் மேலே போட்டான். இந்த குதிரைக்கு குட்டியாக இருந்தப்பவே பேய் பிடிச்சிருக்கு, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ நஷ்டங்களை கொடுத்துச்சு, இதுக்கு பரிகாரமாக இதோட ஒரு காதை வெட்டிட்டா போதும், அந்த பேய் இந்த குதிரையிலேருந்து ஓடிரும் அப்படின்னு சொல்கிறான் மந்திரவாதி. அதை சொல்லிக்கிட்டே அந்த வேலையையும் செய்கிறான் அந்த மந்திரவாதி. அறுபட்ட அந்த காதை ஒரு சீடன் ஒரு குழியில் போட்டு புதைக்கிறான். 10 காசு போனாலும் பரவாயில்ல, எப்படியோ நம்ம குதிரைக்கு பிடிச்சிருந்த பேயை ஓட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குருவும் சீடர்களும் சந்தோஷத்தோட மடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. போலி மந்திரவாதியும் ஏதோ இன்னைக்கு நம்ம வருமானத்துக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்புறான். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டே தான் இருப்பாங்க. கதைகள் தொடரும். என்றும் இணைந்திருங்கள்.